ஒரு ஊரில் ஒரு வியாபாரி தன் வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு தன் ஊருக்கு திரும்பிட்டு இருந்தார். அப்போது வழி தெரியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டார். அந்த இடம் வெறும் காடு. நிழலுக்கு கூட ஒரு மரம் கண்ணுக்கு தெரியலை. குடிக்க தண்ணி கேட்டு வாங்கி குடிக்க கூட ஒரு வீடு தெரியல. ஒரே தாகம் களைப்பும். அப்போ ரொம்ப தூரத்தில் ஒரு மரம் தெரிஞ்சுது. அப்பாடா, கொளுத்துற வெயிலுக்கு நிழல் கிடச்சிருச்சு அப்படின்னு மரத்தை நோக்கி ஓடி போய் மேலே நின்னார். ரொம்ப டயர்டாக இருக்குது, தாகம் அதிகமாக இருக்குது, கடவுளே கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சார். பாருங்க, கேட்ட உடனே தண்ணி கிடச்சிருச்சு. ஹே, இது அதிசய மரம் போல இருக்குப்பா, கேட்டதும் கிடைக்குது அப்படின்னு நினச்சி தண்ணி குடித்தார். அதுக்கப்புறமா நல்ல டேஸ்டியான ஒரு சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமேனு நினச்சார். விருந்து சாப்பாடே வந்துருச்சு. திருப்தியாக சாப்பிட்டுட்டு இப்போ நல்ல ஒரு மெத்தையும் கட்டலும் இருந்தால் ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு நினச்சார். அழகான கட்டலும் மெத்தையும் வந்துருச்சு. ஆஹா ஆஹா, கேட்டதெல்லாம் கிடைக்குதே, நன்றி நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியும் போனார். தூங்கி எழுந்ததும் இது காடாக வேறு இருக்குதே, திடீர்னு சிங்கம் வந்து என்ன கடிச்சு முழுங்கிட்டா அப்படின்னு நினச்ச மாத்திரம்தான். அவ்வளவுதான், சிங்கம் உடனே வந்து டபக்குன்னு கடிச்சு டபக்குன்னு முழுங்கிடுச்சு அவரை. அதுதான், எப்போவுமே நாம் நல்லது நினச்சா நல்லது நடக்கும், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். சரிதானே குட்டீஸ்?